Please subscribe Sadhguru Sai Creations. ஹை பிபி இருக்காது, சுகர் கண்ட்ரோலில் வரும். அதேமாரி ரத்த நாளங்கள் நன்றாக இருக்கும், நரம்பு நாளங்கள் நன்றாக இருக்கும், செரிமானம் நன்றாக இருக்கும், லங்ஸுக்கு நல்லது. தி பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் ஹார்ட். அது இல்லாமல் பிரெயின், அதுக்கப்புறம் மெமரி செக்ஷன், அதுக்கப்புறம் அந்த படபடப்பு இருக்காது. இந்த முத்திரை பாதிக்கப்படும் பொழுது தான் நமக்கு வாய்வு கோளாறு வருது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக் வருது, ப்ளஸ் லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் சுருங்கி வரும், தன்மை குறையுது. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்க வரும் இல்லையா, டக்குன்னு இந்த முத்திரையை போடுங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இதை செஞ்சு முடிச்சலான்ற ஒரு தைரியம் வரும். இதயத்துக்கு ஒரு சாந்தமான ஒரு போஷாக்கை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நீண்ட ஆயுள் கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இதயம் பலம் பெற, எதையும் தாங்கும் இதயம், இந்த கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்களே, எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, கொஞ்சம் படபடன்னு இருக்குது, இந்த பால்புலேஷன் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இதயமாக இருந்தால், இதயம் வந்து பார்த்திங்கன்னா இதயமாக இருந்தால்னாக்கா கரெக்டாக அந்த வென்ட்ரிகல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த க்ளோஸ்லாம் நல்லா இருக்குது, நல்ல ரிதம் இருக்குது, இது நல்ல இதயம். எங்கே அந்த இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக படபடப்பு வந்துவிடும். இதெல்லாம் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வந்திருக்கு. இதெல்லாம் கம்பைன் பண்ணி அழகான ஒரு மெடிசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அற்புதமான பேராற்றலை தரும். அதான் சொல்ல, எதையும் தாங்கும். இந்த கோழையாக இருக்க விரும்பலை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, எதை கேட்டாலும் பயமாக இருக்குது, நான் எந்திரிச்சு நின்று சில விஷயத்தை பண்ணவே முடியல, நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், எந்திரிச்சு என்னால் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியுது ஆனால் எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியல, ஷையாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது, தாழ்மானப்பான்மை இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக இதுக்கு எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. குருதி, அதாவது நம்மளுடைய ரத்தம் இருக்குது பார்த்திங்களா, அதை சூப்பராக பலன்னு வச்சு எப்பொழுதும் வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியில் செம்பருத்தி நம்பர் 1 இருக்குது. இன்றைக்கி அடைப்பு ஏற்படுது அப்படின்னா, ரத்த குழாயில் அடைப்பு எடுது, இல்லைனாக்கா உங்களுக்கு வெரிகோசிஸ் பெயின் வருது, பிரெயினில் வந்து ஹெமரேஜ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஹெமரேஜ்னால் அப்படி பிரெயினில் வந்து ரத்தம் லீக்கேஜ் இருக்கும். இதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா இந்த செம்பருத்தி பூக்கு அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. சரி, அடுத்தது வெண்தாமரை. இந்த வெண்தாமரை அப்படி பொடியும் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்தில் தரப்போகிறாங்க. அதே மாதிரி வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர், அதாவது இந்த செம்பருத்தி பவுடர் கேட்டிங்கன்னா தரப்போகிறாங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு காலையில் மாலையில் குடிங்க. அவ்வளோதான். ஹை பிபி இருக்காது, சுகர் கண்ட்ரோலில் வரும். அதேமாரி ரத்த நாளங்கள் நன்றாக இருக்கும், நரம்பு நாளங்கள் நன்றாக இருக்கும், செரிமானம் நன்றாக இருக்கும், லங்ஸுக்கு நல்லது. ஆக மொத்தத்தில் ஆலினால் அழகுராஜானா இந்த செம்பருத்தி பூவும் வெண்தாமரை பொடியும், இதுதான் சித்தர்கள் அழகாக நிறையா இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு உணவு மாதிரி நீங்கள் காலையில் ஒரு டீ, செம்பருத்தி டீ அப்படின்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தாமரை டீன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து தாமரா டீன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் தாமரை டீ கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா ப்ளூவில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சங்குப்பூ தி பெஸ்ட்டு கொலஸ்ட்ரால் ரெடியூசர்னே சொல்லலாம் இதயத்திற்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உண்டு. அது இல்லாமல் நம்மளுடைய இதய நாளங்கள், உள்ளோட சுவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துடிக்கிற அந்த ரிதம், இதெல்லாம் சீர் செய்யக்கூடியது இந்த ப்ளூ டீ, அதாவது சங்குப்பூ. அதில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி இன்றைக்கி நான் ஆர்கானிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல கிடைக்கிது. நீங்கள் வந்து அவ்வளோதான், சங்குப்பூ அப்படின்னு கேட்டிங்கனாலே அந்த டீயாகவும் கிடைக்கிது, பூவாகவும் கிடைக்கிது. நமக்கு கொஞ்சம் 2-3 பூ போட்டு, காஞ்சி பூ போட்டு நல்லா பாயில் பண்ணோம்னா அழகாக அப்படி ப்ளூ கலரில் இருக்கும். அதையும் நம்ம ஈவினிங் டைமில் எடுக்கலாம். ஆக செம்பருத்தி பூ ப்ளஸ் வெண்தாமரை பொடி சூப்பராக இருக்கும். அடுத்தது சங்குப்பூ டீ எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி விதமாக ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது, அப்படி மாற்றி எடுக்கலாம். ஏன்னா உணவு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி எதுவுமே தேவையில்லை. நம்ம ரெகுலராக அன்றாடம் நம்ம உடலுக்குள்ளே போனால் எல்லாமே சீராக இருக்கும். இதயம் அதான் இந்த ப்ளூ டீ தான் சொல்ல வந்தேன். இங்கே தான் பார்த்திங்கனாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. அப்போ என்னாகும், நல்ல வளமான மூளைத்திறன், ஞாபக சக்தி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பன் ப்ளூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு செம்பருத்தி பூட்டு, ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ளூ டீ, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். தி பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் ஹார்ட். அது இல்லாமல் பிரெயின், அதுக்கப்புறம் மெமரி செக்ஷன், அதுக்கப்புறம் அந்த படபடப்பு இருக்காது. இது எல்லாமே அற்புத பேராற்றலை தரும். சரி, இதுதான் வந்து நமக்கு அழகான உடம்பு அப்படிங்கிறத விட அதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் அழகான இன்ஜினாக இருக்க வேண்டும். இந்த இரத்த குழாய், அதில் ரத்தத்தை சேர்ந்த இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழகான குப்பி, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் தான் நம்ம இருக்குது. ஸோ இப்போ இது மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, அதில் போகக்கூடிய குழாய்கள், அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை சேர்ந்தக்கூடிய எல்லா வகையான விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய செம்பருத்தி பூவில் இருக்குது. அதனால தான் இந்த காம்பினேஷன் அழகாக கொடுத்தாங்க. ஸோ பேரானந்தம் எங்கே வருது, நம்மளோட சந்தோஷமான உடம்பு இருக்கும் பொழுது வருது.
இது ஒன்று எடுத்துடுறோமா, ப்ளூ டீ ஒன்று எடுத்துடுறோமா. இப்போ அபானா வாயு முத்திரை இங்கே தான் நடுக்கத்தை நிறுத்தும், பயத்தை போக்கும். அபானா அப்படிங்கிறது வந்து நெஞ்சுக்குழி கீழே பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் முக்கியமாக. அந்த அபானாங்கிறது ஹார்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கும், மூச்சு குழாயிலையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் அது சூரியன் மாதிரி. இந்த முத்திரை பாதிக்கப்படும் பொழுது தான் நமக்கு வாயு கோளாறு வருது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக் வருது, ப்ளஸ் லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன் சுருங்கி வரும் தன்மை குறையுது. அதனால தான் அந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்குது நெஞ்சாங்குட்டில் இருக்குது. அதை அழகாக ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் பொறுமையாக அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ நம்ம அதுக்காக போய் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வச்சுருந்தா வாயு முத்திரை, வாயு பிரச்சனைலாம் பேலன்ஸ் ஆகும். இப்படி பிடிச்சாக்கா அபானா வாயு முத்திரை. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்கள் 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா படபடப்பு இருக்காது, டென்ஷன் இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்க வர முடியாது, டக்குன்னு இந்த முத்திரையை போடுங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இதை செஞ்சு முடிச்சலான்ற ஒரு தைரியம் வரும். அந்த என்ன பிரச்சனையோ அதை சமாளித்து வந்துடுவீங்க. இந்த அபானா வாயு முத்திரை இதுதான் சொல்லணும். இப்போ நெஞ்சு படபடபடன்னு இருக்குது அப்படின்றாங்க இல்லையா, இதுதான் அபானா வாயு. அந்த படபடன்றது தான் அபானா. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கரெக்டாக அந்த கோடு கிட்ட அப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல்ஸ் ஒன்று அடிக்கும், டக் டக் டக்னு கொஞ்சம் பொதுசாக தெரியும், இப்படி லைட்டாக தெரியும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் அபானா வாயு முத்திரை. இந்த அபானா வாயு முத்திரை போட்டாலும் பேலன்ஸ் ஆக இருக்கும். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலாகவும் ஆன்சைட்டியாகவும் ப்ளஸ் அந்த அடைப்புகளை போக்கக்கூடிய சக்திகளாகவும் இந்த மருந்துகளை ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பட்டாலும் போதுமான விஷயந்தான். ஸோ நல்ல தூக்கம், இதயத்துக்கு ஒரு சாந்தமான ஒரு போஷாக்கை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நீண்ட ஆயுள் கிடைக்கும். இதுதான் வரிசையாக எல்லா மெடிசன் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயந்தான். ஹார்ட்டாக இருக்கும், உங்களுடைய ஒவ்வொரு பார்ட்டும் பக்காவாக இருக்கும். இந்த பக்காவான சூழ்நிலையாக தான் என்னுடைய உடம்பு பக்காவாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கிறதுக்கு இதுவே போதுமான விஷயம். இது நாட் ஒன்லி அ ஹார்ட், எல்லா உடல் உறுப்புகளையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய, அதேமாதிரி அதுக்கான ஸ்ட்ரெங்தன் கொடுக்கக்கூடிய அந்த ஹெர்பல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, வெண்தாமரை பொடி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ, சங்குப்பூ ப்ளஸ் இந்த முத்திரைகள். இதுவே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமாக தூங்கலாம். அப்பா நான் நிம்மதியாக காலையில் எந்திரிக்கலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு பயம் இருக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சீராக வச்சுருக்கேன், என்னுடைய உடம்பை சீராக வச்சுருக்கேன்ற ஒரு நம்பிக்கையோடு படுக்கக்கூடிய சக்தி தான் இந்த மருந்துகள் எல்லாம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.